Most of the standard Harappan seals were made of dash kind of soft stone that was square in shape with 2x2 dimensions and was used for commercial purpose அப்படின்னு இருக்குல்ல ஒன்றும் கிடையாது. ஹரப்பன் சீல்ஸ் சொல்லிட்டு ஐவிசி பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீல்ஸ் வந்துன்னா எதனால உருவானது அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஹரப்பன் சீல்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்ப ஐவிசி பீப்புள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணி அதை ஏற்றுமதி பண்றாங்கன்னா அது ஐவிசி பீப்புளோட ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டாம்ப் மாதிரி வைக்கிறாங்க. அதுதான் அவங்க யூஸ் பண்ண வந்து சீல் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால உருவானது அதுதான் கொஸ்டின். ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க ஹரப்பன் சீல்ஸ் எதனால உருவாயிருக்கு அப்படின்னா ஸ்டேட்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டோன். இதை யூஸ் பண்ணி வந்து மெஜரட் சீல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு அச்சு மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு இந்த சாஃப்ட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சீல்ஸ் அப்படின்னு வந்தாவே மேஜர்லி யூஸ் பண்றது வந்து சியடைட். இதோட அடிஷனலா வந்து கோல்டு, டெரகோட்டா, ஐவரி இந்த இதையுமே வந்து மிக்ஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் சீலோட வந்துன ஷேப் வந்து அதாவது ஸ்கொயர் இன் ஷேப். ஏன் சொல்றேன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஷேப் வச்சு கேட்டிருக்காங்க. அது வந்து கிரேட் பாத் மோகன்ஜால இருக்கிற கிரேட் பாத் வச்சு கொஸ்டின் கேட்டதுனால இதையும் கேட்க வந்து அப்கமிங்ல சான்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும்.